ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்னா இந்திய அரசமைப்பு. இந்திய அரசமைப்பில் பகுதிகள் மொத்தம் 22 பகுதிகள் இருக்குது. விதிகள் 395 விதிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முகப்புரை. ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றியம் அதன் ஆட்சியும் 1-4 விதிகள் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து குடியுரிமை 5-11 விதிகள். மூணாவது வந்து அடிப்படை உரிமைகள். நம்மளோட அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறது தான் பாயிண்ட் 35. நாலாவது வந்து அரசு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள். அது வந்து 36லேருந்து 51 வரைக்கும். 4A அடிப்படை கடமைகள் 51A. 5 வந்து ஒன்றிய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லுவாங்க. மத்தியத்தை பற்றி சொல்கிறது எல்லாமே 52லேருந்து 151 வரைக்கும். அதில் மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நிர்வாகம் 52லேருந்து 78 வரைக்கும். செகண்ட் பாராளுமன்றம் 79லேருந்து 122 வரைக்கும். குடியரசுத் தலைவர் சட்டமேற்றும் அதிகாரம், குடியரசுத் தலைவர் சட்டமேற்றுவாங்க. அதிகாரம் வந்து 123 1 2 3 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்து வந்து மத்திய நீதித்துறை 124லேருந்து 147 வரைக்கும். ஃபிஃப்த்து வந்து இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி, அது வந்து 148லேருந்து 151 வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.